ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட டே மஷ்ரூமோட தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. காலையில எந்திரிச்சு வரும்போதே ஒருத்தர் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு ரைஸ், அதை பிரியாணின்னு சொல்லலாம், இல்ல மஷ்ரூம் ரைஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இந்த ரைஸ்க்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என்ன கண்டிஷன்னா ஒயிட் கலர்ல இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஒயிட் கலர்லயே இருக்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா அது நடந்தது கிடையாது. இந்த வட்டமும் ட்ரை தான் பண்ண போறேன். கடைசியில எப்படி வந்துச்சு தெரியுமா? பாருங்களேன். அப்படி ஒயிட்டாவே வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வதக்குறது எதுவுமே கருகக்கூடாது. அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லா இருக்கிற எதையும் சேர்க்கக்கூடாது. லைக் டொமேட்டோ சேர்த்தா கூட கலர் மாறிடுது. கேரட், பீன்ஸ்னு எல்லா காயும் போட்டா சம்டைம்ஸ் அதுவுமே கலர் சேஞ்ச் ஆகுது. அது மாதிரி இந்த ரைஸ்க்கு நோ காரப்பொடி, ஒன்லி சில்லி. இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ளேயே இன்னொரு பக்கத்து நான் ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். இந்த ரைஸ் செய்யறதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த உப்பு போடுறாங்க. உப்பு கொஞ்சம் கூட போனாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு மேல ரொம்ப கம்மியா போட்டுட்டாலும் ரைஸ்லாம் வெந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ணவும் முடியாது. அதுக்காகவே 2-3 தடவை டேஸ்ட் எல்லாம் பார்த்து அதை சரி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தோசை ஊத்திடலான்னு பார்த்தேன். தோசைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வச்சிருந்த குழம்பே மிச்சம் இருந்துச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஹிரண் பார்த்தீங்கன்னா காலையில அந்த கருவேப்பிலை பொடி வச்சிருந்து அதை வச்சுதான் சாப்பிடுவான். அதனால தோசைக்கு கருவேப்பிலை பொடி வச்சு அவனுக்கு ஒரு செட் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு பக்கத்து இவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர் வந்து அமேசான்ல பார்த்து வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹிரனுக்கு மட்டும்தான் அது வந்து நான் யூஸ் பண்றேன். ஏன்னா இவன் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க இதாயிடும். நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கனால எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருக்கு லீவு. அதனால உடனே கிளம்பி அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மலாம் சின்ன வயசுல ஹெச் ஃபார் கென்னு, ஹெச் ஃபார் ஹார்ஸ்ன்னு தான் படிப்போம். ஆனா இந்த ஹிரண் மட்டும் ஹெச் ஃபார் ஹோண்டான்னு படிச்சு வச்சிருக்காருங்க. அயம்மா வீட்டுக்கு வந்துட்டா போதும், ஹிரனை கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரே ஆட்டம் ஆடுவாரு. அதுக்கேத்தாப்புல அவங்க அயமாவும் வந்து இவர் கூட செம்மையா விளையாடுவாங்க. இந்த டே ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போகும். ஐயா வந்து நல்லா விளையாடுவாரு. அப்புறம் மத்தியானம் வந்து நல்லா சாப்பிடுவாரு. சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுவாரு. அது வரைக்கும் ஜாலியா போகும் அயம்மா வீட்டுல. தூங்கி எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆவாரா இல்லையா, அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா சேட்டை பண்ணி அவங்கள போட்டு இம்சை பண்ணுவான். அப்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே இருக்க பார்க்ல விடுவாங்க. இவன் ஆடி விளாண்டு எல்லாம் முடிச்சு டயர்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டம் குறைஞ்சிருமா, அப்புறமேட்டி மேல போய் செட்டில் டவுன் ஆயிடுவாரு. இவரை குளிக்க வச்சு சாப்பிட வச்சு இவங்க தாத்தா வீட்டுல விட்டுட்டு நெக்ஸ்ட் ஜிம் போயாச்சு. ஜிம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு. ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா அங்க லேப்டாப் இஷ்யூ. உடனே என்னோட ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. இப்படிதான் ஒரு டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.